வயசு வித்தியாசம் பார்க்காம பேர் சொல்லி அதுவும் வாடி போடிங்க. வயசுக்கு தகுந்த பேச்சு இருக்கா உன்கிட்ட? உனக்கெல்லாம் மரியாதை தேவைப்படுது. இங்க பாரு பூமாரி, சீ வாய மூடு. நீயும் ஒரு பொம்பளை தானே, அறிவில்ல? ஒரு பொண்ணை பத்தி வாய் கூசாம தப்பா பேசுறோமேனே. இங்க பாரு, இன்னொரு வார்த்தை ஏதாவது தப்பா பேசுன இல்ல என்ன என்னன்னு கேக்குறேன். தப்பு பண்ண நீங்களே இவ்வளவு தைரியமா வந்து நின்னு பேச மாட்டல. எனக்கு என்னடி இது? என்ன இதுக்கு மேலையும் பேசுவேன் இல்லையா? ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல. ஓடி போனவளை திரும்பவும் வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஊரை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்க நாங்க நம்பணுமா? தெருவுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாரும் பேசத்தான் செய்வோம். நீங்க ஒழுங்கா இருக்கணும். ஒரு பொட்ட பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா பாத்துக்க தெரியல அந்த சாந்திக்கு. இதெல்லாம் மருமக ஏண்டுகிட்டு வாரா பாரு. உன் மாமியா கறி ஒண்ணு லேஸ் பட்டவல்ல. தெருவுல உட்காந்து ஊர் பட்டவா எத்தனை பேர் வீட்டை பத்தி பேசியிருக்கோம். உன்னை பத்தி கூடதா இப்படி எல்லாம் பேசினவளுக்கு மத்தவங்க பேசுற மாதிரி நடக்கதான் செய்யும். அம்மா, என்னடா என்ன? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெளியே போய் உட்காந்து பேசாதீங்க பேசாதீங்கன்னு. அதுவும் இந்த கீதா கூட பாருங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படி பேசுதுன்னு பாருங்க. என்னடா சொல்ற? பாருங்கம்மா, சீ. என்னடி வாயை மூடிக்கிட்டு நிக்கிற? மாமியாக்காரி பேசுனதுக்கு அவ அனுபவிக்கிறா. இங்க பாரு கீதா, என் மாமியார் ஒன்னும் உன்ன மாதிரி இவ்வளவு தரம் தாழ்ந்து பேச மாட்டாங்க. மத்தவங்கள பத்தி பேசியிருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம். உன்ன மாதிரி நீ மட்டும்தான் கேவலமா பேச முடியும். ஏய் ஏய், வாயை மூடு. என் மாமியாரையோ இல்ல என் நாத்தனாவையோ யாரையும் பேச உனக்கு உரிமை இல்ல. என்னடி வாய் கூசாம ஓடி போயிட்டான்னு பேசுற? அவளுக்கு பேசின மாப்பிளைய எங்க பர்மிஷனோட போய் பாத்துட்டு வந்தா. இதுல நீ யார் ஓடி போயிட்டான்னு பேசுறதுக்கு? ஆமா ஆமா, பெரிய பர்மிஷன். யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிட்டு இப்ப என்ன குடும்பத்தோட நாடகம் நடத்துறீங்களா? இங்க பாரு கீதா, நீ தேவையில்லாம அவங்க வீட்டு விஷயத்த பேசுற. பொம்பளை பிள்ளை விஷயம் வேற. தெருவுல நின்னு தேவையில்லாம கத்திக்கிட்டு போ பேசாம வீட்டுக்கு. இவ என்ன வாடி போடி மரியாதை இல்லாம பேசுவாளாம். அத உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன ஏதுன்னு பாத்துறேன். ஏய் இங்க பாரு, நீ வாய மூடு. ஏன் தான் இப்படி பேசுறாளோ இவெல்லாம் ஒரு பொம்பளை. கீதா, நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எங்க குடும்பத்தை பத்தி பேசாத. உன் வேலையை பார்த்துட்டு போயிடு. ஓ பயமா இருக்கோ? எங்கடா இவ கத்துல ஒரு கே தெரிஞ்சு நாரி போயிடும்னு. ஏய் என்னையவே அடிச்சிட்டேல. இங்க பாரு. ஏய் நிறுத்துமா, நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உன் மட்டத்துக்கு நானும் இறங்கி பேசுனேன். நீ போய் தொங்கதான் செய்யணும். என்ன பொசுக்குன்னு இப்படி பேசிட்டா? என்ன பாக்குற? என்ன சொன்ன? என் அத்தைய பத்தி தெருவுல உட்காந்து எல்லார் பேச்சும் பேசுவாங்க, என்ன பத்தியும் பேசுவாங்க. இல்ல எப்படி இப்படி பேசுற? உன்னை விட தெருவுக்குள்ள பெரியவா யாரும் கிடையாது. என் அத்தை வெடுக்கு வெடுக்குன்னு பேசலாம், ஆனா அவங்களால முடிஞ்சத நல்லதை எல்லாத்துக்கும் செய்யதான் செய்வாங்க. அவங்க பேச்சு உனக்கு பிடிக்கலாட்டி பேசாம போயிடு. அதுக்கு பழி வாங்குறேன், எதிர்த்து பேசுறேன்னு உனக்கே அசிங்கமா இல்ல? பொம்பளை பிள்ளைய பத்தி தப்பா பேசுறோன்னு. எத்தனை நாள் எங்க வீட்டுக்கு வந்திருப்ப? சாப்பாடு கொடுங்க, குழம்பு கொடுங்க, செஞ்சதெல்லாம் சொல்லி காமிக்க கூடாது. ஆனா உனக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னைக்காவது இல்லன்னு ஒரு வார்த்தை எங்க அத்தை சொல்லிருப்பாங்களா? இங்க பாரு, உன் புருஷன் வெளிநாட்டுல இருக்கான், லட்சமா சம்பாத்தியம் பண்ணி போடுறான் அப்படின்னு தெருவுக்குள்ள உட்காந்து ஊர் கதைய பேசிக்கிட்டு இருந்த. நீ உன் புருஷனுக்கு போன் போட்டு நார கிளிப்பேன் உன்னை பத்தி. நான் கிளிக்கிற கிளியில அடுத்த நிமிஷம் பிளைட்ட பிடிச்சி இங்க வந்துருவான். உன் நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாரு. நேத்து நீ பேசுனதுக்கே உன் வீட்டுல வந்து உன்னை செவுல கட்டி அரையணும் தான் நினைச்சேன். இருந்தாலும் திரும்ப பேச மாட்ட. நீ பேசுற பேச்சு தானே நாய கண்டுக்காம விட்டுருவோன்னு நினைச்சா திரும்பவும் இன்னைக்கு அதே பேச்ச பேசுற. பூமாரி விடுமா, அவளுக்கு தான் அறிவு கிடையாது. நீ ஏமா பேசிக்கிட்டு போ, வீட்டுக்கு போ. இல்லக்கா, இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் பேசாம விட்டோம். இன்னைக்கு என் வீட்டை பத்தி பேசுனவா நாளைக்கு உங்க வீட்டை பத்தி பேசுவா. அடுத்து ஒவ்வொரு ஆள் வீட்டை பத்தியா பேசுவா. நம்மகிட்டே நல்லா பேசுவாளாம், பழகுவாளாம். நம்மளை பத்தி அடுத்தவங்க கிட்ட குறை சொல்லுவாளாம். இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் விட்டு வச்சோம் நமக்கு தான்க்கா மனசங்கடம் வரும். என்ன பண்ண சொல்ற? எல்லாம் அவரால் புலம்பதான் செய்யறாங்க. அடுத்து இவ பல்ல காமிச்சு பேசணும்னா எல்லாரும் பேசிக்கிறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? ஏ மாறி வாய மூடு. நானும் திரும்ப இந்த பேச்ச பேசாதானா? என்ன உன் வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லன்னு ஊர்ல உள்ள எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கியா? இல்ல இவ புருஷன் வெளிநாட்டுல தானே இருக்கான். நாம யாராவது இவள பூமாரி வலிக்குதுல, அந்த மாதிரிதான் எல்லாத்துக்கும் இருக்கும். மாரியக்கா சொல்லுமா, நம்ம தெருவுல உள்ள எல்லாத்தையும் கூப்பிடுங்க. இன்னைக்கே பேசி ஒரு முடிவு எடுத்துருவோம். என்னடா என்னத்த பேச போறா? தெரியலையே. நான் 2 குடும்பம் கொடுத்து அவரார் வீட்டுக்கு பத்தி விட்டுட்டு வரேன். வேண்டாம், இங்க தெருவுக்குள்ள உட்காந்து கூட்டமா பேசிதான் இவ்வளவு பிரச்சனை இழுத்து விட்டுருக்கீங்க. அவளே என்ன ஏதுன்னு பேசிட்டு வரட்டும். ராஜு, ஊர் கதையை பேசினா நம்ம கதையை ஊர் பேசுமா? இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. அம்மா இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை கூட. எல்லாரும் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. ஹாசினி செஞ்சது தப்புனா அவளை இப்படி பேசுற மாதிரி ஆக்குனது உங்க மேல உள்ள தப்புமா? இனிமேலாவது கோபப்படுறத விட்டுட்டு புரிஞ்சுக்கோங்க. என்ன முடிவு பூமாரி? அக்கா எல்லாத்தையும் வர சொல்லுங்க. பேசுற பேச்சுக்கு யாரும் இவ கூட பேசக்கூடாது. என்ன? ஆமா நீ இந்த வார்டு தலைவரு, நீ சொன்னதை எல்லாரும் கேட்டுவாங்க.
பூமாரி அதெல்லாம் கேட்பாங்க. இவளா வழிய வழிய எல்லாத்தையும் பேசுறனாலதான் வேற வழி இல்லாம இவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இரு, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்போம். அப்புறம் இவ யார் கூட எப்படி பேசுறான்னு பார்க்கலாம். சரிக்கா, போய் கூட்டிட்டு வாங்க. ஏய் மாரி, என்ன மாரி இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு நீ எப்படி பேசுற? வேற என்ன பண்றது கீதா, நீ என்ன இவ்வளவு நாள் சாந்திக்கா சாந்திக்கான்னு கூட நின்னுகிட்டு இருந்த. இப்ப அவங்கள பத்தி ரொம்ப மோசமா பேசலையா? இந்த பேச்சு அடுத்து எங்க வீட்டுக்கும் வரும். எங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க. உன்ன மாதிரி ஆளுக தெருவுக்கு ஒரு ஆள் இருக்கதான் செய்யறாங்க. நாங்களாம் சேர்ந்து பேசி உங்கள மாதிரி ஆளுக கூட பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்தா வீட்டை விட்டு வெளியேறாம நீங்களாம் வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்கணும். சரியா சொன்னீங்கக்கா. என்ன சரி, நான் ஒன்னும் உன் நாத்தனா பத்தி தேவையில்லாம பேசல. அந்த ஜோதி தான் சொன்னா. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஜோதி, இங்க வாடி. வாட் ப்ராப்ளம்? விளக்கமாறு. அடிப்பாவி, அதையுமா அடுத்த வீட்டுல கடன் வாங்குவ? அறிவு கட்டவளே, நீ தானே அன்னைக்கு அந்த ஹாசினிய பத்தி சொன்ன. ஊருக்குள்ள இவனைய கட்டி பிடிச்சு நிக்கிறானே. இப்ப பாரு, ஒன்னால எல்லாரும் சேர்ந்து என்ன வைக்கிறாங்க. ஒய்யா, ஊர்ல ஒரு பையன் கூட இருக்கான்னு சொன்னேன். அதுக்காக ஓடி போயிட்டான்னா நான் சொன்னேன். இங்க பாரு, என்ன எல்லாம் தேவையில்லாம இந்த பிரச்சனையில இழுக்காத. பூமாரி, எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நானும் நேத்தே ஊர்ல இருந்து வந்துட்டேன். இத பத்தி ஒரு வார்த்தை நான் தெருவுல நின்னு பேசிருப்பேனா? ஐயோ, என்னடி இப்படி பேசுற? போன்ல வக்கனே என்கிட்ட அது இதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? பொம்பளை பிளான் பார்க்காம தெருவுக்குள்ள உட்காந்து கதை கதையா பேசுவியா? மைண்ட் இட். இங்க பாரு பூமாரி, சாந்தியா கட்டியும் சொல்லிரு. என் மேலலாம் எந்த தப்பும் இல்ல. நானும் தப்பு பண்ண மாட்டேன். ஓகே? ஏய் பைத்தியக்காரி, என்ன மட்டும் சொல்லிட்டு போற? மாரிக்கா, எல்லாரையும் கூப்பிடுங்க, சொல்லிடலாம். இனி இவ கூட யாரும் பேசக்கூடாது. நீ சொன்னா கேட்காம இருப்பாங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ சொன்னேனே சொல்லிடுறேன். பூமாரி வேண்டாம், இனி நான் பேசல. தப்புதான். என் புருஷன் வெளிநாட்டுல இருக்கான். அதனால தெரு போற வாய் பேசிய பழக்கமாச்சு. நான் பேசுனது தப்புதான், என்ன மன்னிச்சுக்கோ. எல்லாரும் சேர்ந்து என்ன ஒதுக்கிறாதீங்க. நீ யார் வீட்டு பத்தியாவது பேசுவ? பேச மாட்டேன். உனக்கு துட்டு இருக்குங்கனால வேலை வேலைக்கு நல்லா தின்னுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க உனக்கு கொழுப்பும் கூடும், பிரச்சனையும் கூடும். இனியாவது வாய் அடக்கி பேசி பழகு. எல்லா டைமும் இப்படி பொறுமையா போக மாட்டேன். ஹாசினி, வா போலாம். ஏன் நாத்தனா, யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க, இனி மனுஷியா இருக்க மாட்டேன். இந்த அறிவு எனக்கு இல்ல. என் மகளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உடனே காலேஜ் போக கூடாது, கல்யாணம் அப்படி இப்படி பேசிட்டேன். என் மக செஞ்சது தப்பா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பூமாரி, உண்மையிலே உன்னை நினைச்சு பெருமைப்படுறேம்மா. நான் உனக்கு நல்ல மாமியாரா இல்ல, ஆனா நீ எனக்கு நல்ல மருமகளா இருக்க. ஹாசினி, வா வீட்டுக்குள்ள போலாம். சரி பூமாரி. நாமெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து புலம்பிக்கிட்டு வந்தோம். ஆனா பூமாரி வெளியே போய் இந்த பிரச்சனையே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டா. என் தங்கச்சி பேரை காப்பாத்திட்டா. ஒரு அண்ணனா நான் கூட இதை செய்யல. இன்னைக்கு ப்ராஜெக்ட் நிறைய கொடுத்துருக்காங்கல்ல? ஆமாப்பா, வீட்டுக்கு போகணும்னு எழுத உட்காரணும். எங்கடா அந்த பொண்ணை காணோம்? ஒருடா வருவா. அங்க பாரு, வந்துட்டா பாரு. பொறுக்கி எங்க போனாலும் பின்னாடியே வாரான். இவங்களுக்கு என்னதான் வேணுமோ? மலர், என்னாச்சு? அதோ நிக்கிறானே, எங்க போனாலும் பின்னாடியே வாரான். ஒரே தலைவலியா இருக்கு. நாளைக்கு எங்க அப்பாட்ட சொல்லிட வேண்டிதான். டேய் டேய், பாத்து யார்கிட்டயே ஏதோ சொல்றாடா. ஆமா, வா நம்ம போயிடலாம். மலர் யாரு? அதோ நிக்கிறாங்கல்ல. யாரு சொல்லிட்டு இப்படி ஓடுறா? இவன் சிவானி, காலையில நம்மள இடிச்சு தள்ளிட்டு போனவன். இவன் அப்பனா பொண்ணுங்களை பம்புளுக்கு இடிக்க இதுக்குதான் இருக்கான் போல. இவனை சும்மா விடக்கூடாது. சிவானி வேண்டாம், நமக்கு தேவையில்லாத வேலை. இவனை பார்த்தா நல்லவனா தெரியல. எதுக்கு தேவையில்லாத வம்பு? வா போயிடலாம். காலையில அப்படி தள்ளி விட்டுட்டு போனா பார்த்துட்டு பேசாம போ சொல்றியா? இவனை மாதிரி ஆள்களெல்லாம் பார்த்துட்டு பயந்து போக கூடாது. நல்லா 4 வார்த்தை திட்டினாதான் அடுத்து எந்த பொண்ணுங்க கிட்டயும் பக்கத்துல போக மாட்டான். நீ வா. வேண்டாம் சிவானி, உனக்கு பயமா இருந்தா நீ இங்கே இரு, நான் போறேன். இல்ல இல்ல வாரேன். டேய். ஏய்யா, ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? என்னடா தெரியாத மாதிரி என்ன வேணும்னு கேக்குற? இங்க எதுக்குடா வந்திருக்க? என் ஒர்க் விஷயமா வந்திருக்கேன். நீங்க யாரு? கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம பேசுறீங்க. நீ அப்படியே ரொம்ப டீசென்ட்டான ஆளு. எனக்கு டீசென்ட்டா பேசணுமா? நீங்க ஆள் மாத்தி யாரையோ பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆள்கிட்ட தான் பேசுறேன். சிவானி பேசாம இரு. காலையில நீ தானடா பார்க்ல இடிச்சிட்டு போன. உனக்குலாம் அறிவே இல்ல. இப்ப காலேஜுக்கு எதுக்குடா வந்திருக்க? உங்கள மாதிரி ஆள்களால தானடா பொண்ணுங்களால எங்கேயும் போகவும் முடியல, படிக்கவும் முடியல. ஹலோ ஹலோ, காலையில பார்க்கல. ஓ, அது நீங்க தானா? சாரி, அது அந்த குழந்தை. சாரியா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு வார்த்தையில சாரி சொல்லிட்டு ஈஸியா போயிடுவீங்க. ஏய், என்னாச்சு? தேவையில்லாம என்கிட்ட கோபப்பட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, நாங்களாம் லூசு பாரு, தேவையில்லாம வந்து கோபப்படுறதுக்கு. இங்க பாரு, இன்னொரு தடவை ஒன்னு இந்த காலேஜ்ல பார்த்தேன், அவ்வளவுதான். எங்க இருந்துதான் வருவாங்களோ, பொண்ணுங்களை நிம்மதியா இருக்க விட்டுறதே இல்ல. பாடி போலாம். ஏய் ஹலோ. ஏய், திரும்பி பார்க்காத, நாய் மாதிரி கத்தட்டும். நட போலாம்.
என்னமா புதுசா அப்படி வம்பு இழுக்கிற? எதுல போய் முடிய போதோ? எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், கிளம்பு. ஏய், யார் இது? லூசா இருக்கும் போல. நம்மள ஒரு வார்த்தை கூட பேச விடாம அதுவா பேசிட்டு போய்கிட்டே இருக்கு. வா, இனி இந்த பொண்ணை பார்த்தாலே திரும்பி போயிடணும். நடு ரோட்ல நம்மள அசிங்கப்படுத்திடுவா போல. எப்பல இருந்து வெயிட் பண்றோம், வந்திருக்கானான்னு பாரு. இவனுக்கு வெயிட் பண்ணி எல்லாத்தையும் வசம் வாங்க வேண்டியதா இருக்கு. சொல்லுமா. எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்களா? இப்பதானம்மா கடைக்கு வந்தேன். என்னங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. அடி வாங்க போற. இப்பதான் கடைக்கு வந்திருக்கேன், வந்த செகண்ட்ல போன் பண்ணி கூப்பிடுற. என்ன உனக்கு? என்ன திட்டுறீங்க? வீட்டுக்கு வந்தேன்னா அடி வாங்குவ. போன வை, கஸ்டமர் வர்ற நேரம். என்னங்க என்னங்க? என்னம்மா? உங்களுக்கு என்ன விட வேலைதான் முக்கியமா போச்சா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டுமா? இப்போ உன் கூடயே உட்காந்துக்கிட்டு இருக்கட்டா? சரி, வச்சிடுறேன். எதுக்கு போன் பண்ண சொல்லு. அதான் வேலை முக்கியம், நீங்கல்ல பாருங்க. வச்சிடுறேன். என்னம்மா சொல்லு. என்னங்க, ஒரே தலை சுத்தா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்குங்க, அப்படியே கொமட்டிட்டு வர மாதிரி. என்னங்க, முடியல. அம்மா வீட்ல இருக்காங்களா? கடைக்கு போயிருக்காங்க. எப்போ போனாங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான். சரி, நீ போன வை, நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். என்ன? லூசு லூசு, ஆகாததெல்லாம் வாங்கி திங்காதன்னு சொன்னேன், கேட்டியா? வெஜ் ரோலு, பப்ஸ், ரசமலாயின்னு எல்லாத்தையும் மொத்தமா குழச்சி சாப்பிட்டேல. சீ, குழச்சி சாப்பிட்டேனா? ஏய், நினைச்சாலே வாந்தி வருது. அதத்தான் நேத்து தின்ன. அதனாலதான் இந்த சிம்டம்ஸ்லாம். இஞ்சி அரைச்சி குடி, சரியா போகும். என்னது, இஞ்சியா? ஆமா, வீட்ல இருக்கும் பாரு. நல்லா தொலிய சீவிட்டு உடனே போய் அரைச்சு குடி போ. என்னங்க, முடியலன்னு கால் பண்ணா என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? என்னாலலாம் முடியாது. சரி, நான் அம்மாக்கு கால் பண்ணி சொல்றேன். அம்மா வந்து அரைச்சு கொடுப்பாங்க, குடி. போங்க, இஞ்சி எல்லாம் குடிக்க முடியாது, கூட கொஞ்சம் வாந்தி வரும். அப்பனா எப்படிதான் சரியாகும்? என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கூடவே இருந்தா கம்மன் இருக்க. கடைக்கு வந்தானோ கால் பண்ணி அது செய்து இது செய்துன்னா நான் வேலையை பார்க்கவா உன்ன பார்க்கவா? நீ வேலையவே பாரு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். உன் வேலை முடிஞ்சதும் போன் பண்ணவே இல்ல, உட்காந்துக்கிட்டே இரு. தலை சுத்துது, ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா ரொம்ப இன்னும் கோபப்படுற. ஐடா, என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். ஏ வாசுகி, இங்க பாரு. வேலை நிறைய இருக்குமா, சரியா கடைக்கே வரல. வெளியே டெலிவரி வேற நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஆர்டர் போடுறது நிறைய இருக்கு. கடைக்கு வந்தோடனே இப்படி போன் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? நல்ல பிள்ளைல இஞ்சி அரைச்சு குடி, சரியா போகும். சரி, போன வை. ஓகேவா? இல்ல வீட்டுக்கு வரவா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். அம்மாக்கு போன் பண்ணி சொல்றேன். அம்மா சீக்கிரம் வந்து உன்னை பாத்துக்குவாங்க. சரி, வச்சிரவா? எந்திக்கவே முடியல. இதுல நான் எப்படி இஞ்சி அரைச்சு குடிக்க முடியும்? போய் படுக்கலாம், அத்தை வரட்டும். கஷ்டமா இருக்கு. அத்தை இப்படி அடிச்சிட்டாங்க, ரொம்ப பண்றாங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்றேன்? சக்திக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து வீட்ல ஒரு வேலை கூட பார்த்ததில்ல. இப்ப சக்திக்காக எல்லாம் செய்யறேன்ல, அத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? கஷ்டமா இருக்கு. சக்தி வந்தோன்னு இதெல்லாம் சொன்னா வீட்ல பெரிய சண்டையே வரும். அதை விட சக்தி ரொம்ப கஷ்டப்படுவான். வேண்டாம், இதெல்லாம் சக்திட்ட சொல்ல வேண்டாம். இருக்கட்டும், நாமளே பாத்துக்கலாம். ஸ்வேதா, இங்கதான் இருக்கியா? வா சிவானி, காலேஜ் முடிஞ்சதா? ஸ்வேதா, நான் காலையில சொன்னேன்ல, பார்க்ல ஒருத்தன் இடிச்சிட்டு கண்டுக்காம ஓடிட்டானு. ஆமா சிவானி, அவன் இன்னைக்கு எங்க காலேஜ்ல பார்த்தேன். ஓ, ஸ்டூடெண்டா? சீச்சி, அவன் எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பான். ஸ்டூடெண்டாலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. அது இல்லாம அவன் கேரக்டரே சரியில்லை. பொண்ணுங்களெல்லாம் இளக்காரமா நினைப்பான் போல. என்ன சிவானி சொல்ற? ஆமா, இன்னைக்கு அவனை நல்லா திட்டி விட்டுட்டேன். இனி எங்க காலேஜ் பக்கமே வரமாட்டான். உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணானா? என்கிட்ட பேசையாவது விட்டுருவேன். என்கிட்ட எல்லாம் எந்த வம்பு வச்சுக்க முடியாது. என்கிட்ட மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் பேசின பேச்சுல இனி எந்த பொண்ணை பார்த்தாலும் பயப்படுவான். சூப்பர் சிவானி, எதுக்கும் பயப்படாத. தப்புனா உடனே கேட்டுரு. ஏதாவது பிரச்சனை ஆகுற மாதிரி இருந்தா உடனே உங்க அண்ணன்ட்ட சொல்லிரு, ஓகேவா? சரி ஸ்வேதா. ஆமா, நீ என்ன டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய் ஸ்வேதா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல சிவானி, என்கிட்டயே மறைக்கிறியா? உன்னை அண்ணியா தாண்டி நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறேன். நீயும் என்ன ஃப்ரெண்டா நினைச்சேன்னா சொல்லு, இல்லாட்டி வேண்டாம். அப்படியெல்லாம் இல்ல, இன்னைக்கு அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. என்ன அடிச்சாங்களா? காஃபி கேட்டாங்க, போட்டு கொடுத்தேன். நல்லாவே இல்லைன்னு காஃபி கப்பை தூக்கி எரிஞ்சு அடிச்சிட்டாங்க. அம்மா கறியவே இல்ல. அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னவா? அண்ணாட்ட சொன்னியா இல்லையா? சொல்லல, நீயும் சொல்லாத. ஏன் ஸ்வேதா? வேண்டாம், என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம். இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் விட முடியாது. வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை நினைப்பு வேண்டாம். அடிக்கிறாங்களா? ஸ்வேதா, அண்ணன்ட்ட சொல்லிடுவோம். அண்ணன் அம்மாவை திட்டினாதான் அம்மாவுக்கு பயம் இருக்கும். அடுத்து உன்னை இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இல்ல இல்ல, வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். அதுக்காக இதை சும்மா விடலாமா? வீட்டுல யாரும் இல்லைன்னு அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்கல்ல, இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க.
இவங்களை சும்மா விடக்கூடாதே. என்ன பண்ணலாம்? சிவானி, ஸ்வேதா அண்ணிட்ட தான் சொல்ல வேண்டான்ட்ட. ஆனா அவங்கள ஏதாவது பண்ணணும். மத்தவங்கள கஷ்டப்படுத்தி பாக்குறாங்கல்ல, கஷ்டம்னா என்னன்னு அவங்களுக்கும் புரியட்டும். ஐயோ சிவானி, என்னாச்சு உனக்கு? இல்ல ஸ்வேதா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல அம்மா என்னையும் இப்படித்தான் பண்ணுவாங்க. ஏதாவது வேலை பாரு, அது சரியில்லையா உடனே யார் இருக்கா என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க, அப்படி அடிப்பாங்க. இந்த வீட்டுல நான் கொஞ்சம் நஞ்ச கஷ்டத்தை அனுபவிக்கல, இப்ப உன்னையும் இப்படி பண்றாங்கனா? இல்ல ஸ்வேதா, இது அப்படியே விடக்கூடாது. அப்புறம் இந்த வீட்டுல நீ நிம்மதியா வாழ முடியாது. அப்பனா என்ன பண்ணலாம்? பண்ணணும், ஏதாவது யோசி. என்ன யோசிக்க? அம்மாவை என்ன பண்ணலான்னு. அதாவது என்ன பண்ணலாம்னா, அம்மா பயப்படணும். கொஞ்சம் பயமுறுத்தினாதான் வீட்டுல நம்மளையும் அனுசரிச்சு இருப்பாங்க. இல்லாட்ட நான் தான் ராணின்னு அவங்க ஆட்டம் ஆடுவாங்க. யோசி ஸ்வேதா, என்ன பண்ணலாம்? பயமுறுத்தவா? அம்மாலாம் பயப்படுவாங்களா? ஏய் ஸ்வேதா, சூப்பர் ஐடியா. என்ன சிவானி? இன்னைக்கு நைட்டே செய்யறோம். அடுத்து பாரு, அம்மா நம்மளே சுத்தி வருவாங்க. நிஜமாவா? இங்க பாரு, தூங்கிறாத. சக்தி அண்ணா அப்பா எல்லாம் தூங்கட்டும், அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சிவானி, இதனால எந்த பிரச்சனையும்? உனக்கு கல்யாணம் முடிஞ்சவன எனக்கு அவ்வளவு தைரியம் சொன்ன, இப்ப என்னாச்சு? இல்ல, வாழ்க்கை இதுதான் வந்த உன்ன எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சக்தியை விட்டு நான் பிரிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் இப்ப என் மனசுல வந்துருச்சு. என்ன பேசுற? இதுவும் அம்மா ஏதாவது சொல்லி உன்னை பயமுறுத்தி வச்சிருக்காங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி விடு, இன்னைக்கு நாம 2 பேரும் அம்மாவை படுத்துற பாடல. அடுத்து என்ன இல்ல, உன்னை மட்டும் சுத்தி சுத்தி வருவாங்க. எப்படி? நீ தானே வீட்டுல இருப்ப, அதனால. சரி, என்ன செய்ய போறோம்? வெயிட் பண்ணு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி சிவானி. ராஜு, ராஜு ப்ளீஸ் இங்க வாங்க. என்ன தமிழ்? ப்ளீஸ் ராஜு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ரொம்ப சாரி ராஜு, ஹாசினி மேல எந்த தப்பும் இல்ல. நான் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன், அதனாலதான் ஹாசினி அவசரப்பட்டு கிளம்பி வந்துட்டா. ராஜு, நேத்து ஊருக்கு வந்ததுல இருந்து ஹாசினி என்கிட்ட பேசவே இல்ல. நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல, அதான் உங்ககிட்ட நேரா பேசலான்னு. இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ராஜு, அம்மாட்டையும் சொல்லுங்க, ஹாசினிய தப்பா நினைக்க வேணாம். ஊர்ல கூட வீரையா அண்ணன் மூலமா தான் பேசணும். அப்புறம் நான் தான் கார்ல ஹாசினி இங்க கூட்டிட்டு வந்தேன். தெரியும் தமிழ், வீரையா அண்ணன் போன் பண்ணி சொன்னாங்க. எதுக்காக இன்னைக்கு ஹாசினி காலேஜ் வரல? அவளை எதுவும் அடிச்சீங்களா? ப்ளீஸ் ராஜு, எதா இருந்தாலும் சொல்லுங்க. என்னால ஹாசினி கஷ்டப்படுறாளோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல தமிழ், இனி ஹாசினி கஷ்டப்பட மாட்டா. நாளையில இருந்து காலேஜ் வருவா. ராஜு, உண்மையா தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல ராஜு, என்கிட்ட பேசக்கூடாதுனாலும் ஓகே. கல்யாணம் வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். ஏன்னா ஹாசினி படிப்பு விஷயத்துல அப்படி இருப்பா. என்னால அவ கேரியர் பாழாக கூடாது. அவளை விட்டு விலகி இருக்க கூட நான் தயாரா இருக்கேன். கல்யாணம் வரும்போதுல பாத்துக்கலாம், பேசிக்கலாம். அவளை மட்டும். தமிழ், உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட். என் தங்கச்சி கொடுத்து வச்சவதான். இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம், பிரிவு அன்பை இன்னும் கூட்டும். அந்த விஷயத்துல என் தங்கச்சியை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எதுவும் நினைக்காதீங்க. நாளையில இருந்து ஹாசினி கண்டிப்பா காலேஜ் வருவா. ஓகே ராஜு, ரொம்ப தேங்க்ஸ். சரி தமிழ், நான் வாரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ். என் தங்கச்சிக்காக எத்தனை வருஷம்னாலும் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற, அவளோட படிப்பு முக்கியங்கிற. இதுக்கு மேல என் தங்கச்சிக்கு என்ன வேணும்? வாழுக்கழுத உன்னை வாழு வாழுன்னு சொல்லி சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டேன். அதான் நீ இப்படி ஒரு தப்பு பண்ணதும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. இரு, அண்ணன் வீட்டுக்கு வாரேன். உனக்குதான் வேலை முக்கியம் சொன்னேல, இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்த? உனக்கு முடியலன்னு சொன்ன உடனே வேக வேகமா வேலையை முடிச்சுட்டு உனக்காக வந்தேன். இன்னும் கோபமா தான் பேசுவியா? நீ மட்டும் எனக்கு முடியலன்னா உன்கிட்ட தானே சொல்லுவேன். ரொம்ப ஓவரா தான் பேசுற. சாரிமா, இப்போ எப்படி இருக்கு? ஓகே ஓகே. அம்மா இஞ்சி அரைச்சு கொடுத்தாங்களா? நீ குடிச்சியா? எப்படி இருந்தது? ரொம்ப மோசமா தான் இருந்தது. குடிச்சிட்டேல? குடிச்சேன். இப்போ தலை சுத்துதா? இல்ல. ஹாஸ்பிட்டல் போலாமா? வேண்டாம். இப்ப நீ ஒழுங்கா பதில் சொல்ல போறியா இல்லையா? நீ எப்படி பதில் சொல்லணுமா? நான் பாவமா, வாரத்துல 4 நாள் கோபமா தான் இருக்க. வர வர ரொம்ப மோசம். உங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்றேன். விடு, நீ முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. நான் கோபக்காரியாவே இருந்துட்டு போறேன். கீழே இறக்கி விடு. ஐ லவ் யூ. லவ் யூ டி. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது. இவ்வளவு சொன்னா போதும். அப்பனா நான் கீழே இறங்க மாட்டேன். இப்படியே என்ன தூக்கி சுமந்துக்கிட்டே இரு. இதுதான் எனக்கு தண்டனையா? இப்ப தலை சுத்துதா? சொல்லு, ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல, ரொம்ப ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஆனா நீ வந்ததும் எல்லாமே சரியா போச்சு. நான் என்ன பண்ணட்டும்?
இரு, கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய இடம் வாங்கி ஒரு பக்கம் கடை ஒரு பக்கம் வீடு சூப்பரா கட்டிடலாம். கடையை பார்த்துட்டு உன் கூடவே இருந்துடுறேன். சூப்பர் ஐடியா, செஞ்சிடலாமா? ஒன்றை உன்னில் கண்டேன், எரியும் தீயை நான் என்னில் கண்டேன். உயிரின் உயிராய் உன்னை கண்டேன், என்னை அள்ளி உன் கையில் கண்டேன். காதல் கொண்டு